வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் இது. ஸோ அதுக்குரிய அசிஸ்டண்ட்னா உதவியாளருக்குரிய கொஸ்டின் பேப்பர் இது வந்து திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடியில் நடந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்ட் பியூரியோட 2023 கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஆக்சுவலாக மாவட்டம் வாரியாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நடந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்ட் போர்டோட எக்ஸாமினேஷன் 2023. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் இயர் த கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் வாஸ் enacted first in the name of Cooperative Credit Societies Act in India. இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து 1904, அதாவது 1904. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அப்படின்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா 1904 ஆண்டு. செகண்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் எ பிளான்டேஷன் கிராப், அதாவது தோட்டப்பயிர் அல்லாதது எது? விச் ஒன் இஸ் நாட் எ பிளான்டேஷன் கிராப், தோட்டப்பயிர் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும், காஃபி, ரப்பர், கொக்கோ, பல்சஸ். ஸோ காஃபி, ரப்பர், கொக்கோ இது எல்லாமே வந்து மலைப்பகுதிகளில் வளரும். மலைப்பகுதிகள்னாலே தோட்டப்பயிர் தான். ஸோ பல்சஸ் பயிர் வகைகள்ன்றது சாதாரணமாக தோட்டப்பயிர் கிடையாது, நம்மளுடைய சாதாரணமாக விவசாயம் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு பயிர் வகைகள். ஸோ இது வந்து தோட்டப்பயிர் கிடையாது. ஸோ தோட்டப்பயிர் அல்லாதது வந்து பல்சஸ். ஓகேங்களா, பயிர் வகைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The cooperative flag that signifies the common symbol of the 7-color rainbow of the International Cooperation Movement was organized by. சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? ஸோ அதிலே சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லி. அப்போ ஆன்சரில் ஆப்ஷன் பாருங்கள், பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ். ஸோ அதுதான் ஆன்சர். சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தோடைய அந்த கொடியை அறிமுகப்படுத்தப்பட்டது யாருன்னா சர்வதேச கூட்டுறவு கூட்டணி. ஆப்ஷன் பி, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which cooperative principle emphasizes the importance of cooperation and collaboration among different cooperatives? எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கிடையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? ஸோ ஒத்துழைப்பு அதோடைய முக்கியத்துவம். ஸோ ரெண்டுமே வரணும். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கிடையே ஒத்துழைப்பு. இந்த கொள்கை தான் நம்மளுடைய ஒத்துழைப்பையும் ஒத்துழைப்போட முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடியது. ஸோ ஆப்ஷன் டி, கோஆப்ரேஷன் அமாங் கோஆப்ரேட்டிவ்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோஆப்ரேட்டிவ் இயர் வில் ஸ்டார்ட் ஃப்ரம், அதாவது கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும்னா April 1. ஓகேங்களா, கோஆப்ரேட்டிவ் இயர் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் April 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் வாஸ் ஃபவுண்டட் இன், இப்போ தான் பார்த்தோம் அந்த 7 வண்ண கொடி அதை வந்து அறிமுகப்படுத்தினது இந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ். வாஸ் ஃபவுண்டட் இன் அப்படின்றது, அதாவது சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லண்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே தொடங்கப்பட்டது? லண்டன். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் எ ராபி கிராப், ராபி பயிர் வகை அல்லாதது எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள், வீட், சுகர் கேன், பார்லி, மஸ்டர்டு. ஓகேங்களா, அதாவது கோதுமை, கரும்பு, பார்லி, கடுகு. கோதுமை, பார்லி, கடுகு இது எல்லாமே பயிர் வகைகள். ஸோ கரும்புன்றது நாட்டிய பயிர் கிடையாது, அதுவும் ராபி பயிர் வந்து கிடையாது கரும்புன்றது. ஸோ கரும்பு தான் ஆன்சர். சுகர் கேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராபி பயிர் வகை அல்லாதது வந்து சுகர் கேன்.
காட்டன் கல்டிவேஷன் ரெக்கையர்ஸ், அதாவது பருத்தி பயிரானது டேஸ் மலையளவில் வளரும். பருத்தி பயிர் வந்து கரிசல் மண்ணில் தான் அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மழை எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் ஸ்டேஜில் இருக்கணும், அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நார்மலான மழைப்பொழிவு இருந்தால் பருத்தி பயிர் வந்து விளையும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், 75 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், அதாவது 75 முதல் 100 சென்டிமீட்டர் மழை அளவு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the cooperative societies in India follow which organizational structure, அதாவது இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகின்றன? ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா, சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சரா, யூனிட்டரி ஸ்ட்ரக்சரா, டீசென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சரான்னு கேட்குறேன். ஓகே, இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகின்றன? ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான், கூட்டாட்சி அமைப்பு இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. கூட்டுறவு சங்கங்கள் வந்து கூட்டாட்சி அமைப்பை தான் பின்பற்றும். ஸோ ஆப்ஷன் ஏ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஹூ ஃபவுண்டட் த மாடர்ன் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் லங்காஷயர்? ஓகேங்களா, அது ஒரு பிளேஸ். ஓகேங்களா, லங்காஷயர் இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்தின் லங்காஷயரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கூட்டுறவு இயக்கம்ன்றது இங்கிலாந்தில் தான் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இங்கிலாந்தில் லங்காஷயர்ன்ற பகுதியில் நிறுவப்பட்டிருக்கு. அதை நிறுவியவர் பெயர் கேட்டிருக்காங்க. நிறுவியவர் பெயர் வந்து ரோஸ்டல் பியோனீர்ஸ். ஓகேங்களா, பியோனீர்ஸ் மீன்ஸ் முன்னோடிகள். ஸோ ஆப்ஷன் பி ரோஸ்டேல் முன்னோடிகள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு ரிவைஸ் பண்ணுறோன்னா, இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இங்கிலாந்தோட லங்காஷயரிலே நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நவீன கூட்டுறவு இயக்கம் எங்கு நிறுவப்பட்டது, இங்கிலாந்தில் எந்த பகுதியில் நிறுவப்பட்டது, இந்த மாதிரி இந்த கொஸ்டினை டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து முக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு கொஸ்டினே பலவிதமாக அனலைஸ் பண்ணி படிக்க கற்றுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கிலாந்தோட லங்காஷயரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா ரோஸ்டல் பியோனீர்ஸ். ரோஸ்டல் முன்னோடிகள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who have a lead to the cooperative movement in China, அதாவது சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? சீனாவில் இருக்க கூட்டுறவு இயக்கத்தோட தலைமை வகிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ டாக்டர் சன் யட்சன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டாக்டர் சன் யட்சன். So far as AGM for amalgamation is concerned, a notice of minimum dash days is required, அதாவது ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொது பேரவையை பொறுத்தவரை குறைந்தபட்சம் டேஸ் நாட்கள் அறிவிப்பு தேவை. அதாவது அந்த ஏஜிஎம்மில் வந்து ஒரு அறிவிப்பு வெளிவிடுறாங்க அப்படின்னா டேஸ் எந்த நாட்கள் எவ்வளோ நாட்கள் வந்து அதுக்கு தேவைன்னு கேட்குறாங்க. ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொது பேரவையை பொறுத்தவரை குறைந்தபட்சம் டேஸ் நாட்கள் அறிவிப்பு தேவை. ஒரு அறிவிப்புக்கு எத்தனை நாட்கள் தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ 15 days இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 15 days. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், according to article 19(1) right to from a cooperative society is a சரத்து 19(1) படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்துவது ஒரு. ஆக்சுவலாக 19ன்றதே நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளுக்குள்ளே தான் வரும். 14 to 32 வரை நம்மளுக்கு எதில் வரும், அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வரும். ஸோ அப்போ 19(1) ஆல்சோ ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆப்ஷன் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடிப்படை உரிமைகள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Rafation and Skulls Dealers originally formed credit unions in, அதாவது ரபேஷன் மற்றும் ஸ்கல்ஸ் டீலர்ஸ் ஆகியோர் முதலில் எப்போது கடன் சங்கங்களை உருவாக்கினார்கள்னு கேட்குறாங்க. ஸோ 1862 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரபேஷன் மற்றும் ஸ்கல்ஸ் டீலர்ஸ் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு கடன் சங்கங்களை உருவாக்கிய ஆண்டு வந்து 1862. நெக்ஸ்ட் கொஸ்டின், the chairman of committee on arrangement for institutional credit for agricultural and rural development, விவசாய மற்றும் கிராமிய அபிவிருத்திக்கான நிறுவன கடனுக்கான குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the chairman of committee of arrangement for institutional credit for agricultural and rural development, அதோட சேர்மன் வந்து சிவராமன். ஆப்ஷன் பி சிவராமன் இஸ் த ஆப்ஷன் சி பி சிவராமன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா.
Next, what percentage of registered cooperative societies net profit is contributed to the cooperative education fund? ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபத்தில் எத்தனை சதவீதம் கூட்டுறவு கல்வி நிதிக்கு அளிக்கப்படுகிறதுனா 2%. ஓகேங்களா, 2% வந்து கல்வி நிதிக்காக அளிக்கப்படுது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, within months from the date of registration of a society, the chief promoter thereof shall convene the first ஜென்ரல் பாடி மீட்டிங். அதாவது ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாதத்திற்குள் அதன் தலைமை பொறுப்பாளர் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாள்லேருந்து எத்தனை நாளுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் மீட்டிங் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி 3 months. வித்தின் 3 monthsக்குள்ளே நம்ம வந்து அந்த கமிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதாவது within months from the date of registration of a society, the chief promoter thereof shall convene the first general body meeting. So 3 months. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். which is not a component of climate. பின் வருவனவற்றுள் காலநிலையுடன் தொடர்பில்லாத கூறியது. soil, wind, rainfall, humidity. அதாவது மண்வகை, காற்று, மழையளவு, ஈரப்பதம். காற்று, மழையளவு, ஈரப்பதம் இது எல்லாமே காலநிலையோட தொடர்புடைய சொற்கள். ஓகேங்களா, ஆனால் சாயில் அப்படின்றதுக்கும் காலநிலைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ சாயில் மண் வகை இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அல்டிமேட் பவர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வெஸ்டட் வித். கூட்டுறவு சங்கத்தின் அதிகபட்ச அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஓகேங்களா, பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள். சீஃப் எஜுகேட்டிவ் ஆஃபீஸர், போர்டு, ஸ்டேட் கவர்மெண்ட், ஜென்ரல் பாடி. தலைமைச் செயல் அலுவலர், நிர்வாகக்குழு, மாநில அரசு, பொதுப்பேரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கூட்டுறவு சங்கத்தோட அதிகபட்ச யாரிடம் இருக்குன்னா பொதுப்பேரவை, ஜென்ரல் பாடி கிட்ட தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்டகிரேட்டட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஐசிடிபின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன். ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. ஓகேங்களா, ஆப்ஷன் பி 1985 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, dash is the apex in a state for the provision of short and medium term credit to agriculturists on cooperative basis. dash கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர காலக்கடன் வழங்குவதற்காக ஒரு மாநில கட்டமைப்பின் தலைமையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், மாநில கூட்டுறவு வங்கிகள், மேலே உள்ள அனைத்தும். இப்போ இந்த அமைப்புகளில் எந்த அமைப்பானது கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய நடுத்தர கடன் வழங்குது, மாநில கட்டமைப்போட தலைமையாகவும் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வழங்குவதற்கான மாநில கட்டமைப்பின் தலைமை. ஸோ மாநில கூட்டுறவு வங்கிகள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which bank initiated project on CPS in group banks? அதாவது கூட்டுறவு வங்கியில் சிபிஎஸ் திட்டத்தினை தொடங்கிய வங்கி நபார்ட், த பேங்க் ஆஃப் நபார்ட்னு சொல்லுவாங்க. நபார்ட் பேங்க் அதான் வந்து கூட்டுறவு வங்கிகளை சிபிஎஸ் அப்படின்ற திட்டத்தை தொடங்கிய வங்கி நபார்டு வங்கி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், மேத்தா பன்சாலி கமிட்டி வாஸ் ரிலேட்டட் டு. மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையதுன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், நகர கூட்டுறவு வங்கியுடன் தொடர்புடையது. மேத்தா பன்சாலி குழு எதனுடன் தொடர்புடையதுன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டினோட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஏசிசிஎஸ்? பின் வருவனவற்றுள் எது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நோக்கங்களை குறிக்கிறது? ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டு ப்ரொமோட் thrift, savings and mutual help among members, to issue short and medium term credit, to provide storage and marketing facilities by constructing gardens for the same, all the above. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது பின் வருவனவற்றுள்ள எதுனா வந்து நோக்கங்கள், எதுனா வந்து குறிக்கோள்கள், எதுனா கொள்கைகள், இந்த மாதிரி இருக்கப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது பாசிட்டிவாக நோக்கங்கள் குறிக்கோள்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் எந்த ஒரு சங்கம் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும். ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர் எப்பயும் போல். ஏன்னா எல்லாம்
ஆப்ஷன்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. தமிழில் பாருங்கள், உறுப்பினர்களுக்கிடையே சிக்கனம், சேமிப்பு, பரஸ்பர உதவியை மேம்படுத்துதல், குறுகிய நடுத்தர கால கடன் வழங்குதல், கிடங்குகளை உருவாக்குவதன் மூலம் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் வசதிகளை வழங்குதல், மேலே உள்ள அனைத்தும். ஸோ ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which committee told one society for one village for one society? ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என கூறிய குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, எட்வர்டு மெக்கலன். ஓகேங்களா, ஆப்ஷன் சி, எட்வர்டு மெக்கலன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், இப்போ சொல்கிறாங்கல்ல ஒன் எலெக்ஷன் ஒன் கண்ட்ரி, அந்த மாதிரி ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் அப்படின்ற கூறிய குழுவோட தலைவர் வந்து எட்வர்டு மெக்கலன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 25 இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 25 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.